ஃபஸ்ட்டு இந்த கிறிஸ்டல் ஹீலிங் அப்படிங்கிறது என்ன? நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த கிறிஸ்டல்ஸை வச்சு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கான ஒரு தேடலுக்கான விடை கிடைச்சிடுமா? மணி மந்திரம் ஔஷதம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மணிங்கிற இடத்துல நவரத்னங்கள்ங்கிறதுக்கு அதனுடைய மாற்று இந்த உபரத்னம். இந்த கிறிஸ்டல் தான் உங்களுக்கு வந்து கிளியர் குவார்ட்ஸ். இந்த கிறிஸ்டல்ஸ் உடைய அடுத்தடுத்த தன்மை தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிட்ரின் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல் வருவார். இந்த கிறிஸ்டலையும் அந்த கிறிஸ்டலையும் இணைத்து யார் ஒருத்தங்க வீட்டில் கல்லாப்பெட்டிலையோ இல்லைன்னா அவங்களுடைய மணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டாங்கன்னா ஈர்த்து கொடுக்கும். ஈர்த்து கொடுக்கும்னா எப்படின்னா அதற்கு உண்டான சூழலை உருவாகும். இந்த கிறிஸ்டல்ஸை யார் போட்டுட்டு போகிறாங்களோ அவங்களை நெருங்கக்கூடிய நபருக்கு நேர்மறையான எண்ணமாக மாற்றி கொடுத்துரும். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஹீலிங் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒவ்வொரு விதமான ஒரு டிப்ரெஷனோ இல்லை நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளை நம்ம வந்து வெல்றதுக்கான ஒரு விஷயந்தான் வந்து கிறிஸ்டல்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் பல வகை இருக்குது. நமக்கு பண ஈர்ப்பு வேணும்னா அது, உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான கிறிஸ்டல் ஹீலிங், இப்படி பல விதமான கிறிஸ்டல் ஹீலிங் மெத்தட் இருக்குது. இதை பற்றி நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காகவும் எந்தெந்த கிறிஸ்டலை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கான பாசிட்டிவிட்டியும் நம்மளோட தேடலுக்கான விடை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக ரெய்கி ஹீலர் மற்றும் அஸ்ட்ராலஜர் அண்ட் கிறிஸ்டல் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க தான் நம்மளுடைய பத்மபிரியா பிரசாத் மேம் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு வணக்கம். கிறிஸ்டல்ஸ் ஹீலிங் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தனி கிளாஸாகவே எடுத்துகிட்டு வரீங்க. ப்ளஸ் நிறைய பேருக்கு கிறிஸ்டல் ஹீலிங் சொல்லி கொடுக்குறீங்க, பண்ணியும் கொடுத்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு இந்த கிறிஸ்டல் ஹீலிங் அப்படிங்கிறது என்ன? நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த கிறிஸ்டல்ஸை வச்சு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனால அப்படி கிடச்சிருமா, நமக்கான ஒரு தேடலுக்கான விடை கிடச்சிடுமா? அப்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது என்னோடய லைஃப்க்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வெளியிலேயே வர ஆரம்பித்தேன். எனக்கு கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது என்கிட்ட ஒரு 12-13 வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், அமெத்திஸ்டன். அவர் என்னங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சுட்டேன். ஆனால் அதுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு தான் அதை பற்றி நான் படித்தேன். அதுக்கப்புறம் தேட இது புதையல் மாதிரி. நம்ம கேட்குறோம் இல்லையா, நீங்கள் ஹீல் அப்படிங்கிறது, ஹீல்னால் என்ன அப்படின்னா குணப்படுத்துது. என்ன தேவையோ அதற்கு உண்டான விஷயங்களை நம்ம குணப்படுத்தி நமக்கு கொடுக்கறது. அது மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் எதுவாக இருந்தாலும் சரி, அது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும். மந்திரம் சொல்லி செய்கிறோம், வழிபாடு சொல்லி செய்கிறோம். அதுபோல் மணி மந்திரம் ஔஷதம்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மணிங்கிற இடத்துல, மணி அப்படின்னா நவரத்னங்கள்ங்கிறதுக்கு அதனுடைய மாற்று இந்த உபரத்னம். அப்போ இதை வச்சு தேடுதல் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ நம்ம யாருக்காவது ரெமெடிஸ் சொல்லணும். ஏன்னா நான் ஒரு ஜோசியர். அப்போது ஜோசியத்தில் யாருக்காவது கட்டாயம் தீர்வு பரிகாரம் வேணும். அப்போ மணிங்கிற ஒரு இடத்துல நாம் இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், இதை பரிந்துரைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதை உபயோகப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இதனுடைய இன்னும் தேடுதல் போக ஆரம்பிச்சது. இப்படி தான் என்னோடய லைஃப்குள்ளே இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் கிறிஸ்டல்ஸ் பார்க்குறோம். மொத்தமாக கிறிஸ்டல்ஸ்னால் எத்தனை விதமான கிறிஸ்டல்ஸ் இருக்குது? கிறிஸ்டல்ஸ் ஆயிரக்கணக்கால் இருக்குது, ஆயிரமாக இருக்குது. இதில் பூமிக்கு கீழே நமக்கு தோண்டி எடுக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ், சில கனிம கூட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது, மினரல்ஸ் ஃபார்மேஷன்ஸ். எஸ், இது ஒரு பக்கம் இருந்தால், விண்கற்கள் அது விழுந்த டெக்டைட் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்கிறது, அது போல் சில கிறிஸ்டல்ஸ் இருக்குது. உயிரினங்கள் கிட்டேந்து கிடைக்கக்கூடியதுன்னு இருக்குது. முத்துக்கள்லாம் அது அப்படி தான். அது போல் மச்மணிங்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உயிரினங்கள்லேருந்து வரக்கூடியது. உயிரினங்களுடைய கூடு, ஃபாசில்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாமே இப்போ நம்ம கிறிஸ்டல்ஸாக நம்ம உபரத்னங்களாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது போக பிசின், இந்த தேவதரு மரத்துடைய பிசின், அதுதான் ஆம்பர்னு சொல்லிட்டு, இது போல் எண்ணற்ற எல்லாமே இயற்கை வளம், இயற்கையிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கிறிஸ்டல்ஸ். ஓகே, இப்போ இந்த கிறிஸ்டல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும். ஹெல்த்தை பற்றி இருக்கும், வெல்த்தை பற்றி இருக்கும், ஃபேமிலியை பற்றி இருக்கும், தேடுதல், நல்ல வேலை, இப்படி நிறைய இருக்குது. முதல்ல நம்ம மணி மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறதுலேருந்தே போயிடலாம். ஏன்னா எல்லாரோட தேடுதலும் அது நிச்சயம்தான். மணி மேக்னெட், மணி மேனிஃபெஸ்டேஷனுக்குன்னே நிறையா கிறிஸ்டல்ஸ் இருக்குனாலும்
நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் அதிகமாக புழங்கலை. நம்ம நாட்டில் தான் இது அதிகமாக புழக்கப்படலை. ம். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நிறைய புழங்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம அதிகமாக புழங்கிட்டு இருக்கிறது இப்போ வரைக்கும் அப்படின்னா ஸ்படிகம். இந்த ஸ்படிகத்தை தான் கிளியர் குவார்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்லிட்டு இருக்கோம். அதனுடைய ஒரு வடிவம் இது போல ட்ரீ. இந்த கிறிஸ்டல் தான் உங்களுக்கு வந்து கிளியர் குவார்ட்ஸ். இந்த கிறிஸ்டல்ஸுடைய அடுத்தடுத்த தன்மை தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிட்ரின் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல் வருவார். ம். பார்த்தீங்கன்னா இது சிட்ரினில் ஜியோ டைப் அப்படிங்கிறது இருக்குது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் தான் இருக்கும். கிளியர் குவார்ட்ஸோடது ஒரு ராக்கு, அதுக்கு மேலே ஒரு ஃபார்மேஷன், அதுக்கு மேலே இதெல்லாமே எதனாலனா இந்த ஒரு கிளியர் குவார்ட்ஸோடைய அதிகமான வெப்பம் நம்மளுடைய ஜியாலஜியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தன்மையினாலும் இந்த கிறிஸ்டல் ஃபார்மேஷன்ஸோடைய கலர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே. இவர் தான் வந்து மணி மேனிஃபெஸ்டேஷன். ம். சிட்ரி நம்மளுடைய இது சொல்லுவோம் இல்லையா, கனக புஷ்பராகம், நவரத்னம், அதற்கு ஒரு மாற்று. இவர் வியாபாரக்கல், மர்ச்சன்ட் ஸ்டோன் சொல்லுவோம். ம். இது கூர்க்கூரா இதனுடைய தன்மை கிறிஸ்டலோட கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இதை வந்து சின்னதாக இவ்வளோ பெருசு பெண்டண்ட்டாக போடுறது, இல்லை பிரேஸ்லெட்டாக போடுறது, நான் கூட மணி மாலையாக போட்டிருக்கேன். இது போல் இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு சிட்ரினுடைய ஒரு வகை தான். இது வந்து முழுக்க முழுக்க மணி மேனிஃபெஸ்டேஷன். இதற்கு துணை புரியறது மணி மேக்னெட். ஓகே. இவர் பேர் பைரைட். இந்த கிறிஸ்டலையும் அந்த கிறிஸ்டலையும் இணைத்து யார் ஒருத்தங்க வீட்டில் கல்லாப்பெட்டியிலையோ இல்லைன்னா அவங்களுடைய மணி எந்த இடத்துல புழக்கம் வச்சுட்ருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டாங்கன்னா ஈர்த்து கொடுக்கும். ஈர்த்து கொடுக்கும்னா எப்படின்னா அதற்கு உண்டான சூழலை உருவாக்கும். இது சுறுசுறுப்பை கொடுக்கும், இயங்க வைக்கும் நம்மளை. அப்போ இயங்க வைக்கும்பொழுது நம்ம அதிகமாக அதை ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி நம்ம போவோம். அதனால் உழைப்போம், அதனால் பணவரவு. நமக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம இழுத்து கொடுக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸில் இந்த 2 கிறிஸ்டல்ஸ் ரொம்ப அழகாக வேலை செய்யும். அதனால் இது மணி மேக்னெட் கிறிஸ்டல்ஸ்க்கு பிரதானமாக இது 2த்தையும் நான் சொல்லுவேன். இது எப்படி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும்? கையில் வச்சுக்கணுமா, இல்லாட்டி வந்து பூஜை ஏரியில் வைக்கணுமா, இல்லை நமக்கு எந்த இடம் சரி வருமோ அதை வச்சு அதுக்கிட்ட உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும்? இப்போ யாராவது வியாபாரத்தில் இருக்காங்கன்னா நான் சொன்ன போல் அவங்களுடைய கல்லாப்பெட்டியில் வச்சுக்கலாம். இல்லை நான் கையில் பிரேஸ்லெட்டாக போடுறேன் அப்படின்னா இடது கையில் போட சொல்லுவேன். சில கிறிஸ்டல்ஸ் இடது கையிலையும் சில கிறிஸ்டல்ஸ் வலது கையிலையும் போட சொல்லுவேன். சில கிறிஸ்டல்ஸ் இடது கையில் போடும்பொழுது என்ன ஆகும்னா நம்மளுடைய ரைட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். ஓகே. அப்போ விஷுவலைஸ் பண்ணுவோம், நமக்கு பணம் வருது, நம்ம அதை ஈர்க்கிறோம், ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மனசில் வலது பக்க மூளை பதியப்படும். அப்போ பதிக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். அதனால் லெஃப்ட் ஹேண்டில் தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் இந்த கிறிஸ்டல்ஸை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு நான் ரெகுலராக போட முடியல அப்படின்னா இப்படி கிறிஸ்டல்ஸை கையில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விஷுவலைஸ் காட்சிப்படுத்துங்கள். ஓகே. காட்சிப்படுத்தினா நிச்சயமாக எதையொன்னையும் நம்ம அடையலாம். நமக்கு தேவையானது நம்ம வந்து மைண்டுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்கலாம். தேவை. அப்போ காட்சிப்படுத்த அது கிடைச்சது போல பாவனை பண்ணும்பொழுது நிச்சயமாக அது உங்களிடம் வந்து சேரும். அருமை. இது வந்து மணி மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பேசணும். இப்போ வந்து ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த வீடு பாதுகாப்பானதாக இருக்கணும். அந்த வீடு வந்து ஏதோ ஒரு இயற்கை சூழ்நிலையினால் அழிஞ்சிடக்கூடாது, வீட்டில் யாரும் கொள்ளையடிச்சிடக்கூடாது, வீட்டுக்கு எதுவும் சேதம் வந்துடக்கூடாது. அப்போ தான், ஏன்னா நம்ம தான் அதில் வாழறோம், அது பாதுகாப்பாக இருந்தால் நம்மளும் இருப்போம். இதற்கு ஏதாவது வந்து கிறிஸ்டல்ஸ் இருக்கா? நிறையா கிறிஸ்டல்ஸ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியை ரிப்பல் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அது கந்திருஷ்டியாக இருக்கலாம், மற்றவர்களுடைய பார்வை, ஆஹா அப்படின்னு பார்த்தாலே அது திருஷ்டி தான். அச்சோன்னு கூட பார்க்க வேணாம், ஆஹான்னு பார்த்துட்டாலே வந்துடும். அப்போது அதற்கு நம்மை பாதுகாக்கக்கூடிய கிறிஸ்டல் அப்படிங்கிறது இது பிளாக் டர்மலின். ஓகே. இது பார்த்தாலே ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நீளமாக இருக்கும். இது வந்து நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணக்கூடியது, தக்க வச்சுக்கும். இவரை வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுன்னா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் ஒரு 10 செகண்ட்ஸ் தண்ணியில் வச்சுட்டு எடுத்து சூரிய வெப்பத்தில் வச்சு எடுத்தோம்னாலே இது தூய்மை ஆயிடுவாங்க. ஆனால் இதுலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ் கிடையாது. வாங்கி வச்சுக்கிட்டாலும் இது முழுக்க முழுக்க பாசிட்டிவிட்டியை தான் கொடுக்கக்கூடியது. இது ஒருத்தரை காப்பாற்றக்கூடிய கிறிஸ்டல். நிறையா பேர்த்துக்கு இவங்க சின்ன இவ்வளோ பெரிய பீஸை எடுத்து அவங்களோட பேக்கெட்டுக்குள்ளே வச்சு போயிட்டு நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து காப்பாற்றிருக்கிறதா கண் கூட பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ வெளியே போகும்போது வச்சுக்கலாம். தடையை நீக்கக்கூடிய கற்கள் வீட்டில் கட்டி இது வீட்டு நடுவில் ஒரு ஹாலில் வைக்கலாம்.
அப்படி இல்லை, வீட்டுக்குள்ளே நுழையவர்களுடைய பார்வை வேற மாதிரி படக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இது போல் அழகான ஹேங்கிங்ஸ் எல்லாம் இருக்குது. இது இது வந்து செலனைட் ப்ளஸ் இது பிளாக் டர்மலி, ரெண்டுமே குட் வைப்ரேஷன்ஸ். இந்த செலனைட் அப்படிங்கிறத என்ன பண்ணுன்னா, வீட்டில் ஒரு புதிய தெய்வீக தன்மையை கொடுக்கக்கூடியது. இது வந்து அது கூட இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸை இதுவே எனர்ஜைஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ இது ரெண்டுத்துக்கு இதுக்கு எப்பயுமே இது நெகட்டிவிட்டி வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இது கிளென்ஸ் பண்ணுறதுக்காக இது ரெண்டுத்தையும் சேர்த்தே எப்பயுமே வச்சுருப்பாங்க. இதை வந்து நம்மளுடைய தலைவாசலில் கட்டி தொங்க விடலாம். நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது அவங்களுடைய மனசு ஒரு எப்பயுமே நேர்மறையாகவே இருக்கும், ஒரு பொறாமை குணம் இல்லாம இருக்கும். கண் திருஷ்டி. அதே போல நம்மளே வெளியில போயிட்டு வரோம், நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு வரோம். வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது நம்மகிட்டேருந்து இருக்கிற நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போது நல்ல வைப்ரேஷன்ஸோட நம்ம உள்ள நுழையலாம். வீடே கொஞ்சம் அமைதியா இருக்கும். அடுத்ததாக ஆரோக்கியத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய கிறிஸ்டல் அப்படின்னா என்ன? ஆரோக்கியம் அப்படின்னா தலை முதல் பாதம் வரை நமக்கு ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் தேவைப்படும். பொதுவாக பிபி ஒருத்தருக்கு இப்போ எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, உடனே என்ன ஆயிடுது, ரத்த அழுத்தம் ஏறுது இறங்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரத்த அழுத்தத்துக்கு உண்டான கிறிஸ்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட் ஸ்டோன். இதில் பச்சை வண்ணத்தில் ஆங்காங்கே சிவப்பு புள்ளிகள் இருக்கும். இதனுடன் இந்த மூன் ஸ்டோனுக்கு அடியில் நான் ஒரு தடவை சொன்னேன் தெரியுமா, ஒரு பேட்டர்ன்லேருந்து தான் இன்னொரு கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு. இந்த பிளாக் டர்மலினுடைய பேஸ்லேருந்து இந்த மூன் ஸ்டோன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மூன் ஸ்டோனையும் இந்த பிளட் ஸ்டோனையும் வைத்திருக்கும் பொழுது அவர்களுடைய இந்த இரத்த அழுத்தமானது சமன்படுத்தப்படும். அதிகமாக இருந்தாலும் கரெக்ட் பண்ணும், கம்மியாக இருந்தாலும் கரெக்ட் பண்ணிவிடும். அது போல் ஒரு காம்பினேஷன் இது. அது மட்டும் இல்லை, இது ஒரு பாதுகாப்பான கல் அப்படின்னு சொல்லுவேன். இந்த கிறிஸ்டல்ஸை யார் போட்டுட்டு போகிறாங்களோ அவங்களை நெருங்கக்கூடிய நபருக்கு நேர்மறையான எண்ணமாக மாற்றி கொடுத்துரும். ஓகே. யாராவது இது வந்து நிறைய இடத்துல பதியப்பட்டிருக்கு. திருட வராங்க ஒருத்தவங்க கிட்டேருந்து அப்படின்னாக்க இந்த கிறிஸ்டலை அவங்களுடைய உடைமைகளில் போட்டால் அந்த எண்ணம் அவங்க கிட்டேருந்து போயிடும், வரமாட்டாங்க. அதே போல் இது வந்து ஜியோபேத்திக் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கக்கூடியது. ஒரு என்விரான்மெண்டல் சேஞ்ச், ஒருத்தருக்கு ஒரு மனுஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணப்படுறான், அப்போ அவங்களுக்கு ஏற்ற சூழல் வேணும் இல்லையா. அந்த என்விரான்மெண்டல் சேஞ்ச் அவங்களுக்குரிய ஒரு ஷிஃப்ட், அந்த ஷிஃப்டை வந்து அவங்களுக்குள்ள நல்ல விதமாக பதிக்கப்படுறதுக்கு இது ரொம்ப அழகாக யூஸ் பண்ணலாம். பிளட் ஸ்டோன் இவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸ்க்கும் அவ்வளோ இருக்குது. கண்டிப்பாக இவருக்கு வந்து நம்மளுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியவர், அனிமிக்காக இருக்கக்கூடியவங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பாதுகாப்பாக நம்ம ஒரு விஷயம் எது கூட வந்தாலுமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ், இது இம்யூனிட்டி அதிகப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். அடுத்ததாக வந்து நம்ம குபேர வசியம் அப்படின்னு சொல்கிறோம், பண ஈர்ப்பு விதியில் இதுவும் ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லாருமே என்னென்னா, நான் இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஆடடாக எனக்கு உடனே டக்குன்னு ஒரு வைப்ரேஷன்ஸ் வரணும், அதாவது உடனே பணம் கொட்டும்னு இல்லை, அதற்கான வழி கிடைச்சிரும் எனக்கு. கண்டிப்பாக. அப்படின்னா என்ன கிறிஸ்டல் யூஸ் பண்ணணும்? குபேரம், நீங்கள் கேட்ட மாதிரி குபேர சம்பத்துக்கு குபேர ஸ்டோன்னே இருக்குது. இதை வந்து நம்ம நாட்டில் குபேர ஸ்டோன் சொல்லுவாங்க. இதனுடைய சின்ன வடிவம் இது பேர் வந்து ஆர்த்தோசெரஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி, ஃபாசில்னு சொல்லிட்டு ஒரு விலங்குடைய ஒரு கூடு, ஒரு சின்ன பூச்சியோடைய கூடு, அதுதான் இது. அது போல நிறைய கூடுகள் சேர்ந்து ஒரு இடத்துல பதியப்பட்டு ஒரு ஃபாசிலான தன்மை, அதில் பாலிஷ் போட்டிருக்காங்க. இதில் சில டிராயிங்ஸ் மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. இது அவங்க வரையப்பட்டிருக்கா இல்லை இயற்கையிலேயே? இப்போ பாருங்க, இதை வந்து இங்கே பொருத்தி பாருங்க. ஆமாம், இது போல் நிறைய எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒன்றாக சேர்த்து இணைக்கப்பட்டு பாலிஷ் போட்டது. கண்டிப்பாக. ஏன்னா அது ஒரு புழு வடிவம் மாதிரி. ஆமாம், இதுதான் இதனுடைய வாயிடம் எல்லாம் மூடி அது வந்து ஒரு ஃபாசில் ஆனது. இதெல்லாம் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் தோன்றின ஒரு அரிய வகை பூச்சி. ஓகே. ஸோ இதை நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்? இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இடத்துல வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் தான் வைக்கணும். வச்சுட்டு ரைட் ஹேண்டால் மூடி, உங்களுக்கு பொருள் வேணும், ஒரு வீடு கட்டணும், அதற்குண்டான பணம் வேண்டும். அப்போ இதை வந்து எனக்கு குபேர செல்வத்தை கொடு, நல்லபடியாக அதை உபயோகப்படுத்தணும், அது நல்ல வழியில் வரணும், அதற்குண்டான சூழலையும் அதை வரக்கூடிய ஒரு வழிவகையும் எனக்கு காண்பி. நிச்சயமாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காட்டப்படும். அது தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரணும், நம்பிக்கையோடு செய்யணும். இது பேரே குபேர ஸ்டோன். நிச்சயமாக அந்த குபேர சம்பத்தை கொடுப்பார். ஓகே. அங்கே ஒரு ப்ளூ கிறிஸ்டல் நம்மளால் பார்க்க முடியுது, அது எதற்கு மேம்? இது பேர் லாபிஸ் லசூலி. நான் முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தேன்,
குழந்தைங்க படிப்புக்கு அப்படிங்கிறது, இது த்ரோட் சக்கராங்கிறது இந்த இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ இது பெண்டன்ட் மாதிரி போட்டு குழந்தைங்க நிறைய பேச தயங்குற குழந்தைகள், இன்ட்ரோவர்ட்டாக இருக்கக்கூடிய குழந்தைகள், 5 வயசு வரைக்கும் சரியானபடி பேசாத குழந்தைங்களுக்கு இதை வந்து ஒரு பச்சை கயிறில் கட்டி அவங்க கழுத்தில் த்ரோட் சக்கரா படுற மாதிரி போட சொல்லிடுவேன். அப்படி போட சொல்லும் பொழுது போட்ட குழந்தைகளுக்கு சீக்கிரமாகவே அவங்க பேசக்கூடிய தன்மை, அதாவது அவங்களுக்கு அந்த நினப்பு வர ஆரம்பிக்கும், பேசணும்னு ஒரு உந்து சக்தி வரும். அதனால் அவங்க சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது தைராய்டுக்கும் யூஸ் பண்ணலாம். தைராய்டு ப்ராப்ளம் என்ன, நமக்கு கழுத்து சுற்றி தான் உங்களுக்கு அது கண்டிப்பாக பிரதானம்ங்கும் பொழுது இதை யூஸ் பண்ணி தைராய்டு ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல் நமக்கு எதை சொல்லுது? ஏன்னா பார்க்கும்போதே ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், இதெல்லாம் குட்டி குட்டியாக முளைக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ். இது பேர் வந்து அஃபோஃபிலைட். அஃபோஃபிலைட்னு சொல்லக்கூடியது. இது போல தான் குட்டி குட்டியாக முளைச்சி பெருசாகும். சரி. இது எதற்கானது அப்படின்னா, முழுக்க முழுக்க இன்ட்யூஷன், நம்மளுடைய தீர்க்க தரிசனத்துக்கானது. நான் இது போல் ஒரு 4-5 கிறிஸ்டல்ஸ் ஆகாஷிக் டாரோ ரீடிங் பண்ணுவேன். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை வந்து பண்ணுறதுன்னா, நம்மளுடைய இந்த ஜென்மம், முந்தின ஜென்மம், வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம எப்படி நம்ம முன்னோர்கள்லாம் தீர்க்க தரிசனமாக பார்த்து சொன்னாங்க, உனக்கு நீ அப்படி பண்ணியிருக்க, இதனால இப்போ நிகழ்வு வரக்கூடியது. இதற்கு வந்து நான் வந்து டாரோ ரீடிங்கை வச்சு நான் பார்க்குறேன், ஆகாஷிக் டாரோன்னு. அதற்கு இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதை நான் கொஞ்சம் நேரம் வச்சு மெடிடேட் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா யூஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு நிறைத்தன்மை கொடுக்கக்கூடியது, வீட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடியது. அதனால் நம்ம நார்மலாகவே இது யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த கிறிஸ்டல்ஸ். ஓகே. இந்த ஆகாஷிக் டேரட் கார்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நேர்களுக்கு காமிச்சிடலாமா? ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு தேடுதல் இருக்குது, போன ஜென்மத்தில் நான் என்னவா இருந்தேன், ஏன் இப்போ இப்படி இருக்கேன், ஆமாம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கும். கண்டிப்பாக இது ஒரு டூல். ஏன்னா எல்லாருக்கும் மெடிடேட் பண்ணி உட்காந்து பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் காலதாமதமாகும். அதற்கான ஒரு டூல். இதற்குள்ளேயும் ஒரு கிறிஸ்டல் வச்சுருக்கேன். இது பேர் லாரிமார். இது கிறிஸ்டலும் நமக்கு இந்த ஆகாஷிக் டாரோக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நான் தியானத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சொல்ல முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஸ் வழியாக உங்களுக்கு என்ன போன ஜென்மத்தது, எதைக்காக நம்ம இங்கே வந்திருக்கோன்னு நிறைய கார்ட்ஸ் இருக்குது. இந்த கார்ட்ஸ் வழியாக நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே. அதில் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கு, நம்பர்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு இதில் மேஜர் ஆர்கானான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கார்ட்ஸ் வந்து முக்கியமான கார்ட்ஸ், அதுக்கப்புறம் மைனர் ஆர்கானாஸ்ங்கிற மாதிரி அதில் வந்து ஸ்க்ரோல்ஸ், கீஸ், ஃபோர்ஸஸ், ரோசஸ்ங்கிற மாதிரி செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும். இதை வச்சு நம்ம பலன் சொல்கிறோம். அவங்க புனர்ஜென்மம் இப்போ எதற்காக அவங்க வந்து பிறவி எடுத்து அடுத்தது என்ன ஆக போகிறது என்னென்னா, ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைம்மா, நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். பழசும் தெரிஞ்சுக்கலாம், வரப்போகிறதும் தெரிஞ்சுக்கலாம். அதை நம்மளால் மாற்றி அமைக்க முடியும். விதியை மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க, நிச்சயமாக மதியால் கதியால் வெல்லலாம். எப்படி வெல்லலாம் அப்படின்னா, இது போல் சில மேனிஃபெஸ்டேஷன் தெய்வ அருளுடன் வெல்லணும். அது மட்டும்தான். ஏன்னா நம்மளா ஒரு ஈஸியாக மாற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட கான்சிக்வன்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணணும். அப்போது மாற்றக்கூடிய விஷயத்தை தெய்வ அருளுடன் நாம் வந்து ஒரு விஷயத்துக்கு மாற்றணும்னா என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான விஷயத்தை நம்ம மாற்றி அமைச்சிக்கும் போது நிறைய பேருக்கு ரொம்ப சக்ஸஸாக அவங்களோட லைஃபுக்கு கொண்டு போகிறதுக்கு இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதாவது ஒரு நத்தை ஓட்டினுடைய அந்த ஒரு ஓடு மாதிரி இருக்குது பார்க்க. இப்போ வந்து இதில் ஸ்லைஸ் தான் கிடைக்குது. இது பேர் அமோனைட். ஓகே. நம்ம பிரபஞ்ச சக்தி ஈர்க்கிறோம்னு சொல்கிறீங்க. இது ராகு கேது ரெண்டும் சேர்த்த தன்மை. இது உள்ள சுருண்ட பகுதி கேதுவாகவும் வாயகன்ற பகுதி ராகுவாகவும். இதை நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிரபஞ்ச சக்தியை ஈஸியாக மேனிஃபெஸ்டேஷனுங்கிறத விட நம்ம வந்து நம்மளுடைய மனசை ஒருமைப்படுத்தி நம்ம பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிறதுக்கு இந்த கிறிஸ்டல் ரொம்ப அழகாக உபயோகப்படுத்த. முழுக்க இது ராகு ஆகர்ஷண சக்தியாக, இது வெல்த்துக்கு உண்டான கிறிஸ்டலாக நான் வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. நான் இதை வந்து பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு கிறிஸ்டலாக நான் பார்க்குறேன். நிச்சயமாக. ஏன்னா உங்களுடைய கிறிஸ்டல்ஸும் சரி, மேனிஃபெஸ்டேஷன் விதமும் சரி, நிறைய பேருக்கு இந்த ஜோதிடத்தோடு சேர்ந்து இருக்கும்போது நான் போன பிறவியில் இப்படி இருந்தேன், இப்போ இப்படி இருக்கேன், என்னோட தேடுதல் என்ன, நான் எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த டாரோ ஆகாஷிக் கார்ட்ஸ் மூலமாக நீங்கள் நிறைய பேருக்கு வழிகாட்டிட்டு வரீங்க. ஸோ உங்களுடைய பயணம் வந்து தொடரணும், இன்னும் நிறைய பேருக்கு நிறைய வழிகாட்டுதலாக இருக்கணும். இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. மிக்க நன்றிம்மா.